நம்ம சீரியல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரமோ தான் பார்க்க போறோம். அதாவது நாளைக்கு சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ப்ரமோ வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே துர்கா ஞாபகமா இருக்க எல்லா பொருளையும் போட்டு கொளுத்துறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு செத்துட்டா, அவளுக்குள்ள பொருள் மட்டும் இந்த வீட்டுல எதுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொளுத்துறாங்க. அததான் நம்ம ஒரு முக்கியமான ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து துர்கா துணிகள் எல்லாத்தையும் அள்ளி போட்டு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. அப்போ வந்து தடுக்காங்க நம்ம ரேவதி. எல்லாரும் அம்மா ப்ளீஸ் வேண்டாம் கேளுங்க அப்படின்னு கிட்டு. அதாவது யாருமே இதுல தலையிடக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்போ செத்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தீப்பெட்டியை வச்சு வெட்டி தீய கொளுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்து அந்த சந்திரா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சவால் விடுறா. அந்த துர்கா இப்படி பண்ணதுக்கே என் அக்காலால தாங்க முடியல, அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டா. உனக்கும் இதே நிலைமைதான். நீ எவ்வளவு பொய் சொல்லி இந்த வீட்டுல நடிச்சுக்கிட்டு இருக்க. அதாவது என் அக்காளுக்கு மட்டும் இது தெரிஞ்சுது, ஒன்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து அந்த சந்திராவுக்கு சவால் விட்டாரு. அதாவது நீங்க மட்டும் என்ன உண்மையா இருக்கீங்க, உங்க அக்காட்ட பொய் சொல்லி தானே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த சிவனாண்டியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்டு. ஆனா நீங்க ரகசியமா சந்திச்சு 2 பேரும் பேசுறது எல்லாத்துமே உங்க அக்காளுக்கு நான் நிரூபிப்பேன். அதாவது நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது துர்காவையும் நவீன நான் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வருவேன், இது சவால் அப்படின்னு சொல்றது. அது சூப்பரா இருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.